சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை பிரதமர் நரேந்திர மோடி முறைப்படி தொடங்கி வைத்தார். விழாவில் நடைபெற்ற தமிழர்களின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்க தனி விமானம் மூலம் சென்னை வந்த பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் வரவேற்பு அளித்தனர். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் INS அடையாறு கடற்படை தளம் சென்ற பிரதமர் மோடியை தமிழக ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து சாலை மார்க்கமாக நேரு விளையாட்டு அரங்கம் சென்ற பிரதமர் மோடிக்கு சாலையின் இருபுறமும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வழிநெடுகிலும் மலர் தூவி பாஜகவினர் வரவேற்றனர். அத்துடன் தமிழக கலாச்சார நிகழ்ச்சிகளுடனும் பிரதமருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் நேரு விளையாட்டு அரங்கில் தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து இசையுடன் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கான தொடக்க விழா ஆரம்பமானது. தொடர்ந்து வரவேற்புரையாற்றிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தமிழ்நாடு அரசு நடத்துவது கனவு நனவான தருணம் என குறிப்பிட்டார். திராவிட மாடல் அரசில் அனைத்து துறைகளும் இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டுகின்ற வகையில் செயல்பட்டு வருகிறதோ அதே போல நம்முடைய விளையாட்டுத் துறையிலும் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றது. இந்தியாவில் கல்வி, மருத்துவம் என்றாலே தமிழ்நாட்டை தான் முதன்மை மாநிலமாக சொல்வார்கள். இன்றைக்கு விளையாட்டுத்துறை என்றாலும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மிக முக்கிய மாநிலம் என்ற வகையில் உயர்ந்திருக்கின்றது. இதைத் தொடர்ந்து பரதநாட்டியம், தெருக்கூத்து, பொய்க்கால் குதிரை என தமிழ்நாடு பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை பிரதமர் மோடி கண்டு ரசித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின், எல்லோருக்கும் எல்லாம் என்ற நோக்கத்துடன் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அரங்கம் என பல்வேறு விளையாட்டு உட்கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும், மணிப்பூர் விளையாட்டு வீரர்களுக்கு தமிழகத்தில் பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு விளையாட்டு அறிவியல் மையம் இந்த ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் வெகு விரைவில் துவங்கப்பட இருக்கு. மணிப்பூர்ல நிலவும் பிரச்சனைகளால் அங்குள்ள விளையாட்டு வீரர்கள் பயிற்சியை தொடர்ந்து மேற்கொள்ள அவங்கள சகோதர உணர்வோடு தமிழ்நாட்டுக்கு வரவேற்று பயிற்சி கொடுத்து நமது திராவிட மாடல் அரசு அவங்கள சிலரை இந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கிறாங்க. கேலோ இந்தியா போட்டி தமிழ்நாட்டில் நடக்கிறது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய மகிழ்ச்சி. விளையாட்டுத் துறையிலும் தமிழ்நாட்டை உலகளவில் கவனம் இருக்கிற மாநிலமாக உயர்த்தணும். மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். முதலமைச்சரின் உரையை தொடர்ந்து புது பொலிவுடன் கூடிய DD தமிழ் தொலைக்காட்சியின் அதிநவீன ஒளிபரப்பு சேவையையும் 12 பண்பலை அலைவரிசை ஒளிபரப்பு கோபுரங்களின் சேவைகளையும் தொடங்கி வைத்த பிரதமர் மோடி 26 பண்பலை அலைவரிசை ஒளிபரப்பு கோபுரங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கான சுடரை பிரதமர் மோடியிடம் விளையாட்டு வீரர்கள் ஒப்படைத்தனர். இதனையடுத்து கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை பிரதமர் நரேந்திர மோடி முறைப்படி தொடங்கி வைத்தார். விழாவின் நிறைவாக தமிழர்களின் பாரம்பரிய கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, மத்திய அமைச்சர்கள் அனுராக் தாக்கூர், L முருகன் உள்ளிட்டோர் கண்டு ரசித்தனர். விளையாட்டில் சாம்பியன்களை உருவாக்கும் பூமி தமிழ்நாடு என்று பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார்.
கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி வணக்கம் சென்னை என தமிழில் கூறி உரையை தொடங்கினார். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்களை கூறிய அவர், இளைய இந்தியாவே புதிய இந்தியா என்று குறிப்பிட்டார். அருமை உடைத்தின்றும் எனும் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசிய பிரதமர் மோடி, கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்கான லட்சணையில் வேலு நாச்சியாரின் படம் இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மகளிர் சக்தியின் அடையாளமாக அவர் திகழ்ந்ததாகவும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார். தமிழ்நாடு சாம்பியன்களை உருவாக்கும் பூமி என்று குறிப்பிட்ட அவர், தமிழ்நாட்டின் சிறப்பு வாய்ந்த விளையாட்டுகளில் ஒன்று சிலம்பம் என்று கூறி அதனை கேலோ இந்தியா விளையாட்டில் அறிமுகம் செய்ததற்கு நன்றி தெரிவித்தார். 2036 ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை இந்தியாவில் நடத்துவதற்கு முழு முயற்சியை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். भारत ग्लोबल स्पोर्ट्स इकोसिस्टम का अहम केंद्र बने, ये हमारा संकल्प है. इसलिए हम 2029 में यूथ ओलंपिक्स और 2036 में ओलंपिक गेम्स भारत में कराने के लिए पूरी मेहनत से काम कर रहे हैं. சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.